அளவில் மாற்றத்தை உருவாக்கி இருக்கின்றன. மாற்றங்கள் தானே மனிதனின் வளர்ச்சியின் அளவுகோல். இன்று நாம் அறிந்து கொள்ள இருக்கிற அசோகரை பற்றிய வரலாற்றிற்கு முன் கூடுதல் தகவல்களை அறிந்து கொள்வது அவசியம். அசோகர் மகத நாட்டின் 3வது அரசர். இவருடைய பாட்டனார் சந்திரகுப்த மௌரியர், தந்தையார் பிந்துசாரர். நாம் இப்பொழுது மௌரிய வம்சத்தின் துவக்கத்தையும் மகத நாட்டின் எல்லைகளையும் பற்றி தெரிந்து கொள்வோம். சந்திரகுப்த மௌரியர். இந்தியா என்ற ஒரு நாடு இருந்ததா? இப்படி ஒரு சந்தேகம் எழுகிறதுதானே. ஏனென்றால் நாம் பல்வேறு சாம்ராஜ்யங்களின் பெயர்களையும் அரசர்களின் பெருமைகளையும் அவர்கள் ஆண்ட நிலப்பரப்பின் பெயர்களையும் கேட்டிருக்கிறோம். அப்படி என்றால் ஒருங்கிணைந்த இந்தியா என்பது எது? அதற்கான விடையாகத்தான் நாம் பார்க்க இருக்கும் இந்த சரித்திரம் அமைந்திருக்கின்றது. பல்வேறு மன்னர்களின் ஆளுமைகளின் கீழ் சிற்றரசுகளாக சிதறி கிடந்த இந்தியாவை ஒருங்கிணைத்து ஒரே அரசின் கீழ் நிறுவியதோடு ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஆட்சியை உருவாக்கி அதில் பல துறைகளையும் ஏற்படுத்தினார் சந்திரகுப்தர். வணிகம், தொழில், உள்கட்டமைப்பு, புள்ளியியல், சுற்றுலா உள்ளிட்ட துறைகள்தான் அவர் ஏற்படுத்திய துறைகள். நீதியும் காவலும் தழைத்தோங்கி இருந்தன. சாணக்கியரின் வழிகாட்டுதலின் பேரில் முறையான நீதிமன்றங்கள் செயல்பட்டன. தண்டனைகள் கடுமையானவை. திருட்டு, வரி ஏய்ப்பு இதற்கெல்லாம் கூட மரண தண்டனை விதிக்கப்பட்டது. வர்த்தகத்தில் பல வரைமுறைகள் செய்யப்பட்டன.